ஹாய் மக்கா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? விசேஷ வீட்டுக்கு போனேன் பார்த்தீங்களா? போயிட்டு வந்ததும் பயங்கர டயர்டு பார்த்துக்கோங்க. ஒரு 3 மணி போல தான் வந்தோம். வந்ததும் கொஞ்சம் சும்மா தான் கண்ணடைச்சேன் பார்த்துக்கோங்க. நல்ல ஒரு உறக்கம் வந்துட்டு ஒரு 5 மணிக்கு அப்புறம் தான் அப்புறம் முழிச்சேன் பார்த்துக்கோங்க. முழிச்சதுமே ஐயோ படிக்கணுமே படிக்கணுமேன்னு சொல்லிட்டு புக்கையெல்லாம் தூக்கிட்டு ஓடி வந்துட்டேன். இன்னைக்கு நான் பிளான் பண்ணது பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்ல வந்து ஜியோகிராஃபில ஃபர்ஸ்ட் 2 லெசன் இருக்கு பார்த்தீங்களா? 10th அந்த 2 லெசன் தான் படிக்கணும்னு நினைச்சிருந்தேன். அதுக்கப்புறமா ஹிஸ்டரியில வந்து டெல்லி சுல்தான் படிக்கணும்னு எடுத்து வச்சேன். தமிழுக்கு பார்த்தீங்கன்னா நேத்திக்கே நான் 10th நியூ புக் படிச்ச நீங்க ப்ரீவியஸ் வீடியோல பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 10th ஓல்டு புக் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சேன். ஜியோகிராஃபியை பொறுத்த வரைக்கும் 10th இருக்கிற அந்த ஃபர்ஸ்ட் 7 லெசன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் பார்த்துக்கோங்க. நான் அதுல வந்து ஏற்கனவே இந்த 7 லெசனுமே போன குரூப் 4க்கே நல்லா தான் படிச்சு வச்சிருந்தேன். இந்த குரூப் 4க்கு அதை தொடவே இல்லை பார்த்துக்கோங்க. ஏன்னா அதுல இப்போ இந்த வாட்டி கொஞ்சம் தானே கொஸ்டின் கேட்காங்கன்னு சொல்லி அப்படி ஒதுக்கியே வச்சாச்சு. இனிமேல் அதை எடுக்காம இருக்க முடியாது பார்த்தீங்களா? அதான் இப்போ எடுத்து ரிவைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் 2 லெசனை இன்னைக்கு ரிவைஸ் பண்ணேன். நான் ஏற்கனவே ஜியோகிராஃபி எல்லாம் படிச்சிருந்ததுனால எனக்கு இப்போ ரிவைஸ் பண்ணும்போது நல்ல ஈஸியா தான் இருந்து பார்த்துக்கோங்க. 2 லெசனே ஒரு 2 மணிக்குள்ள முடிச்சிட்டேன். நிறைய பேர் என்னோட கமெண்ட் செக்ஷன்ல ஜிஎஸ்க்கு நான் யூஸ் பண்ற இந்த புக்ஸ் எல்லாம் எங்க வாங்கினேன் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் பாத்தீங்கன்னா வெராண்டா ரேஸ்ல தான் இந்த புக்ஸ் வாங்கியிருந்தேன். இது மெட்டீரியல்ஸ் கிடையாது பார்த்துக்கோங்க. இதுவுமே ஸ்கூல் புக் தான், எஸ்சிஆர்டி புக்ஸ். பிகினிங்ல நான் படிக்க ஆரம்பிச்சப்போ ஜிஎஸ்க்கு என்கிட்ட எந்த ஒரு புக்ஸுமே இல்லாதனால அவங்க கிட்ட ஜிஎஸ்க்கு நான் புக்ஸ் வாங்கியிருந்தேன் பார்த்துக்கோங்க. பாலிட்டி இங்கிலீஷ் மீடியம் புக்ஸ் எங்க வாங்கியிருந்தேன்னு கேட்டிருந்தீங்க. நான் 6th to 10th வந்து சின்ன பிள்ளைகிட்ட இருந்து கலெக்ட் பண்ணி வச்சிருந்தேன். 11th 12th மட்டும் தான் எனக்கு கிடைக்காம இருந்துச்சு. அது மட்டும் தான் நான் வேற ஒரு ஆள்கிட்ட வாங்கியிருந்தேன். அவங்களோட நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அவங்கக்கிட்ட கால் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க. அவங்க ஊர் வந்து தேனின்னு நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக தெரில. நீங்கள் கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு வாங்கிக்கோங்க. எப்போவுமே நம்ம பிளான் பண்ணுறது வந்து கரெக்டாக நடக்கணும்னு கிடையாது பார்த்தீங்களா? அது போல தான் இன்றைக்கி நான் பிளான் பண்ணது எல்லாமே பாதியிலே சொதப்பிட்டே இருந்துச்சு. விசேஷ வீட்டில் சரியான சாப்பாடு பார்த்துக்கோங்க. அதை சாப்பிட்டுட்டு வந்து பயங்கர டயர்ட் ஆயாச்சு. எங்கள் ஊர்லலாம் விசேஷ வீட்டில் பார்த்தீங்கன்னா 7 கூட்டும் 3 பாயாசமும் வைப்பாங்க. அதை நான் லாஸ்ட்டில் இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன், அதை பாருங்கள். அதை சாப்பிட்டுட்டு வந்து பயங்கர டயர்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் நான் பிளான் பண்ணது அந்த ஜிஎஸ் படிக்கணும் அப்படிங்கிறது. அதில் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக நான் வந்து ஜியோகிராஃபியை படித்து முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் டெல்லி சுல்தான் படிக்கணும், 10th ஓல்டு புக் படிக்கணும்னு எடுத்தேன் பார்த்துக்கோங்க. அந்நேரம் எங்கள் அம்மா ஃபோன் பண்ணி எடி புரோட்டா வேணுமான்னு கேட்டாங்க பார்த்துக்கோங்க. புரோட்டா முக்கியமாக இல்லை படிக்கிறது முக்கியமானு பார்த்தா எனக்கு புரோட்டா தான் முக்கியமாக தெரிஞ்சுது. புக்கெல்லாம் மூடி வச்சுட்டு கடைக்கு ஓடிட்டேன். புரோட்டா கடை ஒன்றும் ரொம்ப தூரம்லாம் கிடையாது பார்த்துக்கோங்க. எங்கள் வீட்டுக்கு புறத்தால தான் இருக்குது. கொஞ்சம் தூரம் தள்ளி போனாலே கடை வந்துடும். புரோட்டாவே வாங்கிட்டு வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் மடிச்சே போச்சு பார்த்துக்கோங்க படிக்கிறதுக்கு. ஒரேடி அடுத்த நாளே படிச்சிடலாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே மூடி வச்சுட்டேன். எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா புரோட்டாவும் சால்னாவும் சூப்பரா இருக்கும் பார்த்துக்கோங்க. மற்ற ஊர்ல எப்படின்னு எனக்கு தெரியல, நான் சாப்பிட்டதில்ல. எங்க ஊருக்கு யாராவது வந்தீங்கன்னா கண்டிப்பா புரோட்டா ட்ரை பண்ணி பாருங்க. எனக்கு ஃபர்ஸ்டே தெரியும் பார்த்துக்கோங்க, வெளியே எங்கேயாவது போயிட்டு வந்தா எனக்கு படிக்கவே தோணாது, அப்படியே மடிச்சிரும்னு. அதனால தான் நான் காலையிலேயே வெளியே போறதுக்கு முன்னாடியே முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே படிச்சேன். அதனால தான் இன்னைக்கு வந்து மூடி வச்சாலுமே எனக்கு கொஞ்சம் ஓகேவா இருந்துச்சு. ஓரளவுக்காவது இன்னைக்கு படிச்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி இருந்து. என்னோட இன்னொரு சேனலோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க கண்டிப்பா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். மற்றபடி பார்த்தீங்கன்னா அந்த சேனலில் ஸ்டெனோ ரிலேட்டடான வீடியோஸ் நிறையவே அப்லோட் பண்ணியிருக்கேன். ஷார்ட்கட்ஸும் நிறைய கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. என்னோட ஸ்டெனோ ஜேர்னி, காலேஜ் லைஃப் எல்லாமே அதில் இருக்கும்.